ரெண்டாவது கேள்வியை பாருங்க. மெங்கனீசு அணுவின் பிராக்கெட்ல mn சமன் Z25 தந்திக்கிறாங்க. mn போட்டு Z பெருமானம் 25 தந்திக்கிறாங்க. இந்த Z பெருமானம் எங்களுக்கு அணுவெண்ணை குறிக்குது. அணுவெண்ண எண்ணிக்கையும் புரோட்டான்கள் எண்ணிக்கையும் சமன். இதை வச்சுதான் நாங்க இலத்திரன் இணைப்பு எழுத போறோம். சரியா? L சமன் 0. L சமன் 0 ஆம். அடுத்தது ml சமன் -1. அடுத்தது ml சமன் -1 என்னும் சக்தி சொட்டன்கள் உள்ள இலத்திரன் எண்ணிக்கைகளை குறிப்பிடுக முறையை குறிப்பிடட்டுமா? அப்ப என்ன கேள்வினா, இந்த மெங்கனீசு அணுவன் 25, இந்த அணுவன் 25ல L சமன் 0ல உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கை, அடுத்தது ml சமன் -1ல உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கை எங்களுக்கு தேவை. முதலாவது மெங்கனீசு அணுட இலத்திரன் நிலையமைப்பை நாங்கள் எழுதிக்கொள்ளும். மெங்கனீசு 25. So 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, அப்ப 18 வந்துட்டு 4s2, 20 வந்துட்டு 3d5. சரியா? இப்படிதான் எங்க மெங்கனீசு அணுட இலத்திரன் நிலையமைப்பு வரப்போகுது. L சமன் 0. எங்களுக்கு சக்தி சொட்டன்கள் தொடர்பான ஒரு அறிவி. சக்தி சொட்டன்கள், சரியா? நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். சக்தி சொட்டன்கள்ல 4 வகையான சக்தி சொட்டன்கள். முதலாவது எண்டு குறிப்பாங்க, இது பிரதான சக்தி சொட்டன். அடுத்து எல்டு குறிப்பாங்க, இது உபசக்தி சொட்டன் அல்லது திசைவீட் சக்தி சொட்டன் அல்லது கோண உந்த சக்தி சொட்டன். 3 பேருமே இதுக்கு தான் நாங்க குறிப்போம். அடுத்தது எம்எல். இந்த எம்எல்ல நாங்க காந்த சக்தி சொட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எம்எஸ், இதை வந்து கரங்கட் சக்தி சொட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்னத்தை குறிக்க போகுதுன்னா, இது வந்து பிரதான சக்தி மட்ட எண்ணிக்கையை குறிக்க போகுது. சரியா? இந்த எண்ட பெருமானம் பிரதான சக்தி மட்டங்களோட எண்ணிக்கையை குறிக்க போகுது. இந்த எல்னு சொல்றது உபசக்தி மட்டங்களோட எண்ணிக்கையை குறிக்க போகுது. இது வந்து உப ஓடுகளை குறிக்க போகுது. சரி, உப ஓடுகளை குறிக்க போகுது. எல்ட பெருமானம் 0வாக இருந்தா அது எஸ் உப ஓடு. எல்ட பெருமானம் 1ஆக இருந்தா அது பி உப ஓடு. எல்ட பெருமானம் 2ஆக இருந்தா அது டி உப ஓடு. எல்ட பெருமானம் 3ஆக இருந்தா அது எஃப் உப ஓடு. இப்படி எல்ட பெருமானங்கள் மாற மாற அதுல உப ஓடுகளோட வகைகளும் மாறிக்கொண்டு போக போகுது. சரியா? இப்ப இந்த இடத்துல L சமன் 0ன்னு சொன்னதுனால எங்களுக்கு எஸ் உப ஓட்டுல உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கை எங்களுக்கு தேவை. எஸ் உப ஓட்டுல உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கை எங்களுக்கு தேவை. சரியா? இப்ப நாங்க எம்எல்ஏ கீழ வரோம். இந்த எம்எல் சொல்றது காந்த சக்தி சொட்டன். இது வந்து ஒபிட்டல்களோட பெயரை குறிக்க போகுது. இப்ப இதுல ஒரு எஸ் ஒபிட்டல் எஸ் உப ஓட்டு எடுத்தா, இந்த எஸ் உப ஓட்டுல ஒரு ஒபிட்டலிக்கும் இதுல பேர் வந்து 0 போகுது. இந்த பி உப ஓட்டை எடுத்தா, இந்த பி உப ஓட்டுல 3 ஒபிட்டலிக்கும், இது பி உப ஓட்டுல 3 ஒபிட்டல்களிக்கும் -1 0 +1 சொல்ற 3 ஒபிட்டல்களிக்கும். டி உப ஓட்டுல 5 ஒபிட்டல்களிக்கும். சரியா? -2 -1 0 +1 +2 சொல்ற 5 உப ஓடுகளிக்கும். எஃப் ஒபிட்டல்ல 7 உப ஓடுகளிக்கும். சாரி, எஃப் உப ஓட்டுல 7 ஒபிட்டல்களிக்கும். இந்த 7 ஒபிட்டல்களுக்கும் பேர் இருக்குது -3 -2 -1 0 +1 +2 +3. இவ்வாறு இந்த ஒபிட்டல்களுக்கு நாங்க பேர் வைப்போம். சரியா? இது எப்படி குறிக்கிறது? ஒபிட்டல்களோட பேர் எம்எல்க்கு ஒரு தொடர் இருக்குது. எம்எல் சமன் -L2 + L. சோ -L பெருமானத்திலிருந்து +L வர காட்டி நாங்க எழுதுவோம். இங்க L சமன் 0 இருந்தா 0ன்னு வரும். L சமன் 1 இருந்தா இங்க -1 0 +1 வரும். 2 இருந்தா -2 -1 0 +1 +2 அப்படின்னு வரப்போம். இது ஓகே தானே? அப்ப இது வந்து எம்எல் சொல்றது ஒபிட்டல்களோட பேரை குறிக்க போகுது. இந்த இடத்துல எம்எல் சமன் -1 சொன்னது -1 சொல்ற ஒபிட்டல்ல உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல எஸ் ஒபிட்டல்ல உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கை, இங்க -1 சொல்ற ஒபிட்டல்கள்ல -1 சொல்ற ஒபிட்டல்ல உள்ள இலத்திரன் எண்ணிக்கை எங்களுக்கு கேட்கிறோம். சரியா? இதான எங்க கேள்வி. இந்த எம்எஸ் சொல்றது கரங்கட் சக்தி சொட்டன் ஆகி போது இது +½ ஆக அல்லது -½ ஆக. சரியா? இதை நீங்க தெளிவாக விளங்கிக்கோ. இப்ப நாங்க எங்களை கேள்விக்குள்ள போ. நான் இதை அழிச்சு கொள்றேன். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல நாங்க முதலாவது L சமன் 0ன்னு சொல்றேன். S ஆர்பிட்டல்ல உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கையை நாம பார்ப்போம். சரியா? இதுல S ஆர்பிட்டல்கள் எத்தனை இருக்குது பாருங்க. இங்க ஒரு S ஆர்பிட்டல் இருக்குது, 1s னு சொல்ற ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. இங்க 2s னு சொல்ற ஒரு S ஆர்பிட்டல் இருக்குது. இங்க 3s னு சொல்ற ஒரு S ஆர்பிட்டல் இருக்குது.
சரியா SO4 ஒரு orbital இருக்கும் சரியா இங்க உள்ளது SO4 இங்க SO4 இங்க SO4 இருக்க போது 1s 2s 3s னு சொல்ற O4 இருக்கும் இங்க 4s னு சொல்ற O4 இருக்கும் இந்த SO4 கள்ல ஒரு orbital இருக்கும் இது எல்லாமே ஒரு orbital இதுல பேர் வந்து 00 னு வரும் இது ml பெருமானங்கள் சொன்னா நாங்க 0 னு பாத்துக்கிறோம் இப்போ எங்களுக்கு ml பெருமானம் சொல்ல இல்லையே சோ SO4 ல உள்ள orbitalகள்ல உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை தான் உங்களுக்கு தேவை இந்த SO4 ல பாருங்க ரெண்டு இலத்திரன்கள் நிரம்பி இருக்குது சோ எல்லாத்துலயுமே இவ்வாறு ரெண்டு இலத்திரன்கள் நிரம்பி காணப்படும் சோ இந்த SO4 ல மொத்தமாக 8 இலத்திரன்கள் காணப்பட போகுது இந்த SO4 ல மொத்தமாக 8 இலத்திரன்கள் காணப்பட போகுது சரியா கரெக்ட் இப்போ நாங்க ml சமன் -1 சொன்னோம் இந்த ml சமன் -1 வாரது p orbitalலையும் d orbitalலையும் மட்டும் இந்த p UFO4 ல இந்த p UFO4 ல 3 p orbitalகளுக்கும் இந்த p UFO4 ல 3 p orbitalகளுக்கும் இதுல 6 இலத்திரன்கள் இவ்வாறு நிரம்பலடைய போகுது இது 2p orbital அதாவது 2p UFO4 ல உள்ள 2p orbitalகள் இங்க 3p UFO4 இருக்குது சோ இந்த 3p UFO4 ல 3p orbitalகள் காணப்படும் இதுலயுமே 6 இலத்திரன்கள் இவ்வாறு நிரம்பி காணப்படும் இப்ப இங்க உள்ளது d orbital சோ இங்க உள்ளது d UFO4 இங்க உள்ளது d UFO4 இந்த d UFO4 ல 5 d orbitalகள் காணப்படும் இந்த 5 d orbitalகளையும் இங்க பாருங்க 5 இலத்திரன் தான் காணப்பட்டிருக்குது சோ ஹுண்டின் விதிக்கு அமைய முதலாவதாக சமாந்தர போக்குல ஒரு இலத்திரன் வீதம் இவ்வாறு நிரம்படைந்து அதுக்கப்புறம் சோடியாக போகுது இங்க 5 இலத்திரன் ஈக்கிறதுனால இவ்வாறு சோடியாகும் இப்ப இந்த orbitalகளோட பேரை வைங்க இங்க p orbital எப்படி எல்லாம் ஆகும் -1 0 +1 இங்கேயும் p orbital -1 0 +1 இங்க d orbital சோ ரெண்டுல இருந்து வரப்போகுது -2 -1 0 +1 +2 சோ எங்கட கேள்வி ml சமன் -1 ல உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை இந்த இடத்துல பாருங்க -1 ல 2 இலத்திரன் இங்க -1 ல 2 இலத்திரன் எங்கேயும் -1 ல ஒரு இலத்திரன் சோ மொத்தமாக இந்த ml சமன் 0 ன்னு சொல்ற ml சமன் -1 ன்னு சொல்ற orbitalகள்ல 5 இலத்திரன்கள் காணப்படும் ml சமன் -1 ன்னு சொல்ற orbitalகள்ல 5 இலத்திரன்கள் காணப்படும் இப்படி உங்களுக்கு வந்த ஆன்சர் 8,5 ஆன்சர் 3வது ஆன்சர்